தமிழக பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் பெண் செவிலியர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்கள் இருக்கும்போது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் நலம் காக்கும் மருத்துவ முகாமை ஸ்டாலின் அரசு நடத்தச் சொல்வதாகவும் சிவகங்கையில் நடந்த சங்க கூட்டத்தில் செவிலியர்கள் வேதனை. நடக்குதுன்னா இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய உயர்ந்துருச்சு. அவங்க என்ன பண்ணலாம், அந்த சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து அவங்க கேஸ் ஷீட் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தான் போய் வாங்கணும்னு சொல்லி மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுப்புறது, வேலைப்பளு அதிகமாக கொடுக்கறதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. கொத்தடிமைகளாக பொது சுகாதாரத்துறையில் பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதை வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். நலம் காக்கும் முகாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேம்புக்கு நிதி ஒதுக்கீடெல்லாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நாங்கள் ஏற்கனவே ஸ்டாஃப் டெபிசிட்டி இருக்குது, நிறைய காலி பண்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது முகாம் நடத்தும் போது அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாமல் என்எச்எம்ஆல் அந்த துணை சுகாதார நிலைய பணிக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்தை எடுத்து அதில் செலவு பண்ணுறதுனால நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க.